ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா சக்கியா மேஜிக் போகிறோம். சக்கியா மேஜிக்னா நாங்கள் கறி வாங்குறது, ரூமுக்கு தேவையான கறி, சிக்கன், மட்டன், பீஃப், அப்புறம் வந்து ரைஸ், சப்பாத்தி மாவு எல்லாமே வாங்கி ரெடி பண்ணி ஒரு 2 வாரத்துக்குள்ளே ஜாமான் வாங்க போவோம். அது இங்கேருந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 35 கிலோமீட்டர் தூரம் காரில் சாட்டர்டே சண்டே மட்டும் வாரத்தில் ஒரு நாள், அதாவது மாதத்துக்கு 2 தடவை போகிறது. இது நாங்கள் வாங்க பார்ப்போம். இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் தூரம் சொன்னோம்ல, இதில் வந்து 2 ரூமுக்கு ஷேர் பண்ணி வாங்க போவோம். பெட்ரோல்லேருந்து எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000-7000 ரூபா மிச்சப்படும். நம்ம இங்கே பக்கத்தில் வாங்காமல் கொஞ்சம் தூரம் வாங்க போகிறோம்டா ஒரு 5000 மிச்சப்படும். அதுக்கு தான் நாங்கள் போயிட்டு இருக்குது. பார்த்து எங்கள் ரூமுக்கு கறி வாங்க போகிறோம். நாங்கள் 2 வாரத்துக்கு இன்னும் வாங்கி வச்சுருவோம். நம்ம எப்பவும் செய்கிறது தான். ஃபஸ்ட் டைம் எங்கள் கூட வரியா? நீங்கள் உங்கள் ரூமுக்கு என்னென்ன வாங்க போறியா? நம்ம ரூமுக்கு சிக்கன் வாங்கணும், பீஃப் வாங்கணும், அப்புறம் வந்துட்டு காய்கறி வாங்கணும் கொஞ்சம். சரி, வேறு அவ்வளோதான். மட்டனு மட்டன் வாங்கணும். ரைஸ் எல்லாம் இருக்குதா? ரைஸ் எல்லாம் அங்கே சீப்பு தான். அங்கே வந்து ஒரு பர்ச்சேஸ் போனோம், அந்த இடத்துல போய் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்படிங்களா? பேர் கிழவன் கடைன்ட்டு, அந்த கடை பேரே கிழவன் கடையா? காய்கறி கடையில் காய்கறி கடை. ஆனால் கடை பேரே கிழவன் கடை தான் சொல்கிறாங்க எல்லாம். ஆமாம், நம்ம மக்களும் எல்லாம் உனக்கு கிழவன் கடைன்னு சொல்லுவாங்க. பர்ச்சேஸ் போயிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு ஒரு பர்ச்சேஸ் போகுது. ஆமாம் ஆமாம், போய் வாங்குவோம். அங்கே வந்து வங்காளி கடை சீப்பாக இருக்குமா? அங்கே சீப்பாக இருக்குங்க. அரபாத்து எப்படி சீப்பாக இருக்கும்? சீப்பு தாங்க. அங்கே எப்படின்னா நம்ம இந்த சரௌண்டிங்கில் வாங்குறதை விட அங்கே வாங்குறது ஒரு 5000-7000 ரூபா மிச்சப்படும் நமக்கு. ஒரு ரூமுக்கு வாங்கினோம்டா மினிமம். ஆமாம், குறைஞ்சது அவ்வளோ மிச்சப்படும். பெரும்பாலும் நாங்கள் எல்லாரும் அங்கே போகிறதே இல்லை, போவாங்க. ஹலால் ஃபுட்லேயே வாங்கிட்டு போயிருக்கோம். ஹலால் ஃபுட்டு சரி, பக்கத்தில் இருக்கு, என்னது அவ்வளோ தூரம் போகணும். சில பேர் கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்பாங்க. 5000 ரூபா நம்மளுக்கு 6000 ரூபா மிச்சம் வாங்கும்போது பெரிய சேவ் தானே. பெரிய சேவ் தான். ஆனால் சில பேர் போக மாட்டாங்க. சில பேர் மெனக்கட்டு எதுக்கு லீவில் ஃப்ரீயாக இருப்போம் அப்படின்னு நிறுத்தி இருப்பாங்க. நம்ம வாரத்தில் 2 நாள் வரும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதுமாதிரி ஷேர் பண்ணி போயிருக்கிறோம். நானும் இன்னொரு ஆள் வேறு ஒரு போன வாரம் போனோம். இப்போ மறுபடியும் போகுது. இப்போ நம்ம கூட நீங்கள் வர்றியா? வாங்குங்க. இப்போ தான் போகிறேன். சக்கியா மேஜிக் எப்படி நம்மளுக்கு தெரியலை. பார்ப்போம், போயிட்டு எப்படி இருக்கு வாங்க பார்ப்போம். ஒரு வழியாரமாக கடைக்கு வந்தாச்சு. இதுதான் நம்ம கடை, நாஸ்கோ. ஹலால் நாஸ்கோன்ட்டு ஷாப்பு. கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் பிடிக்கும் இந்த டைமிங்கில். இதான் நம்ம வாங்க வந்துக்கிறோம். நாங்கள் இன்னொரு ரூம் மட்டும் அவர் அந்த இருக்காரு. இப்போ ஷேர் பண்ணி எல்லாம் மொத்தமாக வாங்க வருவோம். வாங்க பார்ப்போம். இந்த கடை தான். இது வந்து கேரளாக்காரவங்களோட கடை கேரளாக்காரவங்க. இது 2 பிரான்ச் வச்சுக்கிறாங்க. இன்னொரு பிரான்ச்சு வேறு இடத்துல இருக்குன்னு சொன்னாங்க. எல்லா ஜாமானும் இருக்குது. இந்தியா ஜாமான் எல்லா ஜாமானும் இருக்குது. எல்லாம் சீப்பாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அந்த மக்கள் எல்லாம் இங்கே தான் வாங்க போய் பார்ப்போம். அப்படி இல்லை பார்த்தோம்னா எல்லா பகுதியில் ஐட்டம், இல்லை ஜாமான், எல்லா ஜாமானும் இருக்குது. பிஸ்கட்லேருந்து ஸ்நாக்ஸ்லேருந்து சிக்கன் எல்லா ஐட்டம் வச்சுக்கோங்க. முடிச்சிட்டியா? இது எல்லா ட்ரிங்க்ஸ் ஐட்டமும் இந்த சைடு இருக்கும். தேவையான பொருள் வாங்கிக்கிறது தான். இது பண்ணிட்டு இது ஃபுல்லாக மசாலா ஐட்டம் இந்த சைடு இருக்கலாம். பயிறு எல்லாம் சாமான நேரவாது ஜாமான் இப்படி இங்கே தான் எடுத்துகிட்டு போயிடுவோமா? ஆஜி ஒன்று எடுத்து கொடு. ஜாமான் இப்போ நம்ம ஆயில் எடுக்க வந்தா இந்த 5 லிட்டர் ஆயில். இது வந்து 2 வாரம் அடுத்து 3 வாரம் வந்துடும். நம்மகிட்ட ரூமில் கொஞ்சம் இருக்குது, அதை வச்சு யூஸ் பண்ணிக்குவோம். அடுத்து நம்ம அரிசி எடுப்போம். அரிசி வெளியே இருக்குது, இதை பார்த்துக்கிட்டு வருவோம். அரிசி வந்து பிரியாணி அரிசி தனியாக எடுக்கிறது. இப்போ நார்மல் ரைஸு அதில் வந்து நமக்கு வந்து இந்த தாய் நல்லாயிருக்கும். தாய் அரிசி 10 கிலோ. இதுவும் பாஸ்மதி பிரியாணி போடுறதா இந்த அரிசி. இது 2 இந்தியா கேட். ஆமாம், இது 2 எடுத்துகிட்டு போயிடுவோம்.
அப்புறம் ஆசீர்வாத் சப்பாத்தி மாவு 10 கிலோ. இது நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் ரெடிமேடு பரோட்டா அதே ரெடிமேட். இது வந்து 3 செட்டு வந்து 4 இது வந்து 1000 ரூபா. 1 2 3 இது 4000. இந்த ஏரியாவில் 4 வந்து 500 சம்திங் 600. இது வந்து ஆட்டு குடல் பேக்கிங் பண்ணி எப்படி வச்சுக்கிறாங்க. ஆட்டு குடலாக பாருங்க, ஆட்டுக்கால் எப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்கு. இதுவும் ஆட்டுக்கறி கறி அந்த மாதிரி எல்லாமே பேக்கிங் பண்ணி அப்படியே ரெடி பண்ணிட்டு அப்படியே வச்சுப்பாங்க. அதே மாதிரி சம்சாவும் இருக்குது, ரெடிமேட் சம்சா. சும்மா அப்படி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறது தான் இது சம்சா. இது வந்து சிக்கன் நட்ஸ் பொரிச்சு எடுக்கிறது. அதே மாதிரி ரொட்டி இருக்குது, இந்த பங்காளி ரொட்டி. இது பங்களாதேஷ் தான், அதுவும் இங்கே தான் நல்லா இருக்கும். எல்லா இதை பாருங்க, சிக்கன் கீமா. சிக்கன் அப்படியே போனோட கட் பண்ணி பேக் பண்ணி வச்சுப்பாங்க. இது ஒரு இதாக இருக்குது. அதே மாதிரி சிக்கன் போன்லெஸ் வரை சத பீஸ் அப்படியே இருக்கும். அது ஒரு பேக்கிங்காக இருக்குது அந்த மாதிரி. அதே மாதிரி கோழியோட கல்லீரல் இது 300 ரூபா. நல்லா பரட்டி சாப்பிட்றது நல்லாயிருக்கும். சில நம்ம ஊர்லலாம் தூக்கி போட்டுருவாங்க சில பேர். இங்கே எப்படி சேல்ஸ் தான் இதெல்லாம் கல்லீரல். சிக்கனில் வெரைட்டி அதாவது கிராம் கணக்கில் கொஞ்சம். இது ஒரு 800 கிராமு சிக்கனு, சின்ன சைஸு. இது கொஞ்சம் பெரிய சைஸாக உள்ளது. ஒரு கிலோ 100 கிராம் சிக்கனு. அதே மாதிரி 1 கிலோ 300 கிராம். இது ஒரு 3 வெரைட்டியான சிக்கனும் இருக்குது, 4 வெரைட்டி. இது ஒரு சிக்கன், இது ஒரு துருக்கி சிக்கன். இது கொஞ்சம் நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன்லேயே 4 வெரைட்டி, அதெல்லாம் ஒவ்வொரு சைஸாக வச்சுப்பாங்க. இதுமாரி ஃப்ரிட்ஜில் எல்லா ட்ரிங்க்ஸ் இருக்குங்களா. இது வந்து ஸ்வீட் பீர் தான், ஹலால் தான். இது யார் வேணாலும் குடிக்கலாம். துபாயில் ஃபேமஸ். இது இங்கே கிடைக்கிறது இந்த இடத்துல மட்டும் தான் கிடைக்கும். அதனால் நம்மளும் எடுத்து குடிக்கலாம். நீங்கள் ஏன் தப்பாக எடுத்துக்காதீங்க. எல்லா ட்ரிங்க்ஸும் இருக்குது. நல்லா ஜூஸு, மேங்கோ இஞ்சி, நல்ல ஜூஸ். போதும், கட் பண்ணு. இதான் நம்ம ரூமுக்கு வாங்கிக்கிறது. ஒரு 3 வாரத்துக்கு நான் வரேன். இன்னொரு இடத்துக்கு போகிறோம். கொஞ்சம் மீட்ஸ்லாம் வாங்கணும். பீஃபு அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சண்டை தான் அங்கே வைப்பாங்க. பீஃபு வச்சு மட்டன்லாம் நம்ம அங்கே போய் வாங்கிக்கலாம். இது இந்த கடையில் இந்த ஷாப்பில் இதுதான் வாங்கிக்கலாம். பங்களாதேஷ் கடையில் போய் அங்கே கொஞ்சம் வாங்கிக்குவோம். அங்கே போவோம். இது நம்ம பக்கத்து ரூம் அவங்க சேர்ந்து வாங்கிக்கிறாங்க. என்னென்ன வாங்கிக்கிட்டே நல்லா இருக்குது. அது வந்து எப்படி இருக்குது, எல்லாமே ரொம்ப சீப்பாக இருக்குது காக்காங்க. வந்ததுக்கு ஓரளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது. நான் வந்து என்னென்ன வாங்கினேன்னா, இங்கே வந்துட்டு சிக்கன் வாங்கிக்கிறேன் 2 கிலோ. அது துருக்கி சிக்கன் ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம பக்கத்துலேயே கிடைக்கிது, ஆனால் இங்கே கொஞ்சம் சீப்பாக இருக்குது இந்த துருக்கி சிக்கன்ங்கிறது. அப்புறம் வந்துட்டு லிவர் வாங்கிக்கிறோம், சிக்கன் லிவர் வாங்கிக்கிறோம். அப்புறம் ஒரு மட்டன் வாங்கிக்கிறோம்.
அப்புறம் இது ஜூஸ் குடிக்கிறதுக்கு வேலை வந்து கலப்பாக இருக்கிறதுக்கு இது குடிக்கிறதுக்கு வாங்கிட்டு போகிறோம். எல்லாமே ரொம்ப சீப்பாக இருக்குது, ஒர்த்து தான். வந்த கிலோமீட்டர் நம்ம வந்துட்டு 35 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு கொஞ்சம் ஒர்த்து தான். இதே நம்ம இது வந்துட்டு நம்ம அசிகாவில் வாங்கினோம்னா இது எப்படி இந்த அமௌண்ட் ஒரு 6000த்துக்கு மேலே வந்துடும். இது ரொம்ப வந்துட்டு நம்மளுக்கு 3000 சொச்சம் தான் சம்திங் வந்துச்சு. இதுக்கு ஒரு 2000 ரூபா நம்மளுக்கு வந்துட்டு சேவ். ஓகே, சரி வாங்க பார்ப்போம். இன்னொரு இது வந்து அடுத்த பங்களாதேஷ் ஷாப்புக்கு வந்தாச்சு. இங்கே தான் நம்ம மீட்லாம் வாங்குவோம். இது வந்து அமீன் ஹலால் ரெஸ்டாரண்ட்டு. இங்கேயும் சீப்பு தான், அதனால் இங்கேயும் கொஞ்சம் ஜாமான் வாங்குறது. வாங்க உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன ஜாமான் இருக்குது, நம்ம என்னென்ன வாங்க போகிறோன்னு காட்டுறேன். வாங்க உள்ளே போவோம். இப்போ நம்ம வந்து இங்கே பீஃபு 3 கிலோ எடுத்துக்கிறோம். நம்ம பீஃபு 3 கிலோவும் மிக்சடு, பீஃபில் மிக்சடு 1, பீஃபு 3, மட்டனு 1 கிலோ, இது மாதிரி ஆட்டு கால், பீஃப் கால், இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாமே சீப்பு தான். பங்களாதேஷ் ஷாப்பு இது, ஃபுல்லாக பங்களாதேஷ் தான் வேலை செய்வாங்க. இது வந்து மட்டன் சாதம், இது நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். ப்ளஸ்ஸு சிக்கன் எடுத்துக்கிறோம். எல்லாமே இங்கே சீப்பாக தான் நல்லா இருக்கும். இங்கே தான் நாங்கள் இத்தனை வருஷத்துக்கு நான் இங்கே தான் வந்து வாங்கிக்கிறேன், பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஏரியா தான். இப்போ அப்படியே இந்த கடை அப்படியே காட்டு அவங்களுக்கு, அவன் ஓனர் அப்படியே காட்டு. இந்த கடை தான், இந்த ஷாப்பு தான் இது. இவங்க தான் ஷாப்பு. நாங்கள் ரெஸ்டாரண்ட் உள்ள சாப்பிட்ற இடம் அந்த சைடு வச்சுருக்காங்க. இவர் தான் ஓனர் தான் இது நல்லா ஹெல்ப் பண்ணுவார் நமக்கு. நல்லா இதை கிட்ட எப்போ கொடுத்தாலும் மாற்றியும் தருவாங்க. எல்லாமே இங்கே இருக்குது. இங்கேயும் நல்லா இந்தியன் ஃபுட்டு எல்லாமே இருக்குது. இங்கே கட் பண்ணியாச்சு. இதே பார்த்துட்டு ஃபுல்லாக அப்படியே உள்ள இருந்து அது வந்து இது அவங்க இங்கே எல்லா அரிசி, கோதுமை மாவு, சப்பாத்தி மாவு எல்லாமே A to Z எல்லாமே இங்கே இருக்குது. எல்லாமே தேவைன்னா நம்ம வாங்கிக்கலாம். அரை பார்த்துலாம் அங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணணும். ரூம் பக்கத்தில் ரூம் மட்டும் அவர் இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணார். இங்கே தான் நான் வருவேன், இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஃபுல்லாக சீப்பாக இருக்கும். இங்கே ஸ்வீட்ஸ், எல்லா ஸ்வீட்ஸும் இருக்குது. சோமாசா இருக்குது, ரசகுல்லா இருக்குது, அப்புறம் வந்து லட்டு இருக்குது, குலாப் ஜாம் இருக்குது, எல்லா வகையான ஸ்வீட்ஸும் இருக்குது. இங்கே சீப்பாகவும் இருக்குது. எல்லாமே இங்கே தான் நம்ம எடுக்கிறது. ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி எடுத்துக்கலாம், தேவையான எடுத்துக்கலாம். அது மாதிரி உங்களுக்கு ஷாப்பு டைமிங் ஓப்பன் உங்களுக்கும் இது இருக்குது, ஃபேஸ்புக்கில் வச்சுக்கிறாங்க. கறி இப்போ என்னென்ன அவைலபிள் இருக்குது அது அதுலேயும் மென்ஷன் பண்ணி இருக்குது. இதில் வந்து பார்கோடை ஸ்கேன் பண்ணால் எல்லாமே வந்துடும். இதே நான் உங்களுக்கு காட்டுறேன். இது எப்படின்ட்டு கட் பண்ணி. இது நம்ம ஃப்ரெண்டு தம்மத ஹெல்ப்பரு. நல்லா கறி நமக்கு உடனே கறியை நல்லா இதாக எடுத்து கொடுப்பாப்புல. நல்ல மனுஷன், ஏன்னா நல்லா ஹெல்ப் பண்ணுவாப்புல எனக்கு. நான் வந்த உடனே டக்கு எடுத்து கொடுத்து முடிச்சு கொடுப்பாப்புல. இல்லை வெயிட் பண்ண மாட்டாப்புல. நம்ம ஹெல்ப்பர் தான் இது. என்ன நல்ல மனுஷன். இது எல்லாம் எவ்வளோ டோட்டல் வரும்னு பார்ப்போம், எவ்வளோ வரும்னு நான் காட்டுறேன் பாருங்க. இவ்வளோ ஜாமான் நம்ம கிட்ட 1.5 மாதத்துக்கு 1 மாதம் ஓடியாந்தோம் நமக்கு எல்லா ஜாமானும். ஓகே, எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. பில்லு எவ்வளோ ஆச்சு? மொத்தம் பில்லு ரேட்டு வந்து ஒரு தாள் 2700. சரி, ஓகே இன்ஷால்லா பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். நாங்களும் பர்ச்சேஸ் முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வரேன். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ இஸ்லாம்.